மாறாது கலியரி முனியாண்டி நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா என்னைய நாடும் ஊராம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனியா எந்த குதிரடா இன்னைக்கு உன் சொந்த குதிரை இந்த எட்டிச்சேரி கிராமத்துல உள்ள முனியப்ப சாமிய கூட்டிக்கிட்டு ஆடாத சாமியும் என் கலிசரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத தெய்வமும் என் கலிசரி உத்தடியான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சரவா கருப்பு அடாளுயர விச்சரவா போடா அதையாதுடா கீநாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா ஓடி வரா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமடிய இந்த எட்டிச்சேரி கிராமத்துக்கு மேமாட்டி ஓடி வரா குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா பாண்டியே மேலமட கம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டாளா தங்கியிருப்பது வட்டாயுரணி பாண்டி முனி சத்த தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த எட்டிச்சேரி கிராமத்தில பாண்டி முனி நீ மகடி ஓட்டு விளையாட எத்திரியன் சீமானே பாண்டி முனியா ஒத்த காலு சப்பானியா சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலம் நொட்டியாடா அவன் படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதடா நீ வளர்த்த இத்திமர ஓடி வாடா கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா ரெடி சார் டேரக்ட் சார் ஓகே ரெடி சார் ஆல் சார் ரெடி சார் ஆல் ஆர்டிஸ்ட் கமிங் ஓகே சார் ரெடி ஓகே ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா. வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா. இமானுவேல் சேகரடா அஞ்சாத சிங்கமடா. வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா. வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா. இமானுவேல் சேகரடா. சாதி முறையை எதிர்த்தவரு சமத்துவத்தை கொடுத்தவரு. சாதி முறையை எதிர்த்தவரு சமத்துவத்தை கொடுத்தவரு. தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு. தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு. அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா. இமானுவேல் சேகரடா. செல்லூரில் பிறந்த மகன் சிங்கமென எழுந்த மகன். செல்லூரில் பிறந்த மகன் சிங்கமென எழுந்த மகன். படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவேந்திரன். படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவேந்திரன். அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா. இமானுவேல் சேகரடா. ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த வீரனடா. ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த வீரனடா. எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எங்கள் தலைவனடா. எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எங்கள் தலைவனடா. அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா. இமானுவேல் சேகரடா. எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா. இமானுவேல் சேகரடா.
தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தனானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தேவேந்திர குல மக்களின் தெய்வமாக இருப்பவரா தேவேந்திர குல மக்களின் தெய்வமாக இருப்பவரா தியாக சுடராய் நம் சமுதாயத்தில் பிறந்தவரா தியாக சுடராய் நம் சமுதாயத்தில் பிறந்தவரா அந்த சுக்கத்தங்கம் யாரு நம்ம இம்மானுவேல் பாரு அந்த சுக்கத்தங்கம் பாரு நம்ம இம்மானுவேல் பாரு தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தனநானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே வெள்ளையர்கள் வைத்திருந்த ஆயுத கிடங்குக்குள்ளே வெள்ளையர்கள் வைத்திருந்த ஆயுத கிடங்குக்குள்ளே வெடிகுண்டை கட்டி குதித்து உயிர் விட்ட முதல் வீரன் வெடிகுண்டை கட்டி குதித்து உயிர் விட்ட முதல் வீரன் அந்த சொக்கத்தங்கம் யாரு தியாகி சுந்தரலிங்கம் பேரு அந்த சொக்கத்தங்கம் யாரு தியாகி சுந்தரலிங்கம் பேரு தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தனநானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னநானே நன்னே நானே திருநெல்வேலி சீமையிலே சீமானாக பிறந்தவரா திருநெல்வேலி சீமையிலே சீமானாக பிறந்தவரா இளைஞர்கள் நெஞ்சத்திலே ஒளி விளக்காய் திகழ்ந்தவரா இளைஞர்கள் நெஞ்சத்திலே ஒளி விளக்காய் திகழ்ந்தவரா அந்த சொக்கத்தங்கம் யாரு நம்ம பசுபதி பாண்டியன் பேரு அந்த சொக்கத்தங்கம் யாரு நம்ம பசுபதி பாண்டியன் பேரு தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தானானே நானே நன்னே தன்னானே நானே தனநானே நன்னே நானே தன்னானே நானே தனநானே நன்னே நானே கையில் ஒரு பேனாவை வைத்துக் கொண்டு இளைஞர்களை சமுதாயத்தை திரித்து நினைத்த அந்த உத்தமரு யாரு நம்ம தீபக் பாண்டியன் பேரு அந்த உத்தமரு யாரு நம்ம தீபக் பாண்டியன் பேரு தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தனநானே நானே நன்னே தன்னே நன்னே நானே ஒடுதானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே சூராதி சூரனென வெற்றி பெயர் கொன்றவரா சூராதி சூரனென வெற்றி பெயர் கொன்றவரா சுருதி என்ற மூன்றெழுத்தை நமக்கெல்லாம் தந்தவரா அந்த சொக்கத்தங்கம் யாரு நம்ம ஜான் பாண்டியன் பேரு அந்த சொக்கத்தங்கம் யாரு நம்ம ஜான் பாண்டியன் பேரு தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தனநானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே ஐயா மரே அத்தா மரே உனக்கும் உங்க ஆசி கிடைக்கணும் எனக்கும் சொல்லுங்க
அற்புதங்க சூப்பர்ங்க ஐ லவ் யூ டீச்சர் ஐயா மர அத்த மர வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஆமா ப்ரோ அந்த மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அத்த மரே மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப ஜனமதே அத்த மரே மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ஐயா மர அத்த மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் மம்மி மர டாடி மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கு மம்மி மாரே டாடி மாரே வணக்கம் உங்க ப்ராப்பர்ட்டில பாதி வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆஜி கிடைக்க வேணும் எனக்கும் வணக்கண்டா உள்ள கொடூரமா இடியப்பம் அந்த இடியப்பம் பண்ணிட்டாங்க சார் போய்ப்பு கொஞ்சம் பேஜா இருக்கு பங்காளி தேங்காய் பால் பாயாசம் இந்த ஊட ஒரு இது இருக்கு இது யாரு இது என்ன வாய்க்காலா வாட் ப்ரோ இது என்ன பாதை உண்மையிலே தாய்மார் ரொம்ப சந்தோஷம் தான் பூரா சொந்த பாயை தூக்கிட்டு வந்துட்டிய வருஷம் அந்த பாய் மட்டும் வந்துடணும் தான் ரொம்ப நன்றி இப்போ எல்லாத்துக்கும் நன்றி ஹலோ விழா கமிட்டி அப்பு விழா கமிட்டி ஐயா உங்களை தாயா வா விழா கமிட்டி தானே என்னத்த கல்யாணம் ஆயிடுச்சா தீபாவளி வந்துருச்சு வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன் அங்கன வைக்க கூடாதுப்பா இங்கன வைங்கப்பு மண்டல எரிஞ்சு ஓடுறீங்களோட எங்கன வெடி வைப்பாங்க எங்கன என்ன வைக்கிறேன்னு தெரியாதா கப்ளிங் ஓஸ் அதை பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட சொல்லு போய் படிங்கப்பா அண்ணன் தீபக் பாண்டிய அண்ணன் சொன்னது மாதிரி எல்லாரும் படிக்கணும் படிப்புல கவனம் செலுத்துங்க அப்படி சொல்லு எங்க அன்னைங்கெல்லாம் கைதட்டுது பரவாயில்ல அப்போ வாங்க போய் என்ன எதுவும் பிரச்சனையா பொன்னாடாது போத்தனம்னா போத்துங்கன்ட்டேன் நீ என்ன வந்து ரேஷன் கடை வந்த மாதிரி நிக்கிற வாட் ப்ரோ ஓகே ப்ரோ அலங்காநல்லூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு குருக்கள் ஸ்ரீதர் ஐயர் அவர்களை வருகன்னு வரவேற்கிற பெரிய விஷயம் அங்கிருந்து வந்திருக்கா நம்ம ஊரை பார்க்கணும்னு சொல்லி நன்றி ஐயா அங்கே கூட யாக வைங்க நாலு செங்கக்கலை வச்சு இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியால் சார்பாகவும் கொண்டாடி போற்றப்படுகிறது இங்கே ஆர்மணித்துக் கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு பிறைத்தினி பையன் மகன் போடா பேப்பையம்மன் ஆர்மணித்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே மிருதங்கத்தில் இருக்கும் பெருங்கொண்ட கப்ளிங் மன்றையன் வெவ்வேறு முக்கிலிப்பேன் முடிக்கிறேன் மாதிரி செல்வா அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார் இவர்தான் செல்வா ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை முன்னாள் கவுன்சிலர் மயன் அண்ணன் அருள் தாளமுத்தருக்கு நீளமா கவட்டுக்குள்ள கண்டேன் சொல்றதுக்குள்ள வண்டி முதுகத்தூர்ல இருந்து ராம்நாடு போயிடும் மைச்செட்டு போட்டியில போய் ஒளி அமைப்பு பங்காளி பேர் என்ன சேது ரேடியோஸ் முதுகுளத்தூர் வாங்க பங்காளி மைசெட் அப்போ வாங்க போ ஓனர் ஊரா எப்பயுமே சாதாரணமாக தான் இருப்பாங்க அப்போதான் காசு சேர்க்க முடியும் அப்போ இந்த யூடியூப்பு என் மகன் புரிய வந்த பாண்டி அங்கிட்டு 2 பேர் இருக்கீங்களே ஆத்தா நீ என்னத்தா யூடியூப்பா வேற எதுவும் சமையல் குறி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா வீடியோவா வீரம்பலா வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் ரைட் வாங்கத்தான் வந்து பொன்னாடி வாங்கிட்டு போங்க
அன்பு மகன் யூடியூப் சேனல் நம்ம நரிக்குடி அருகாமல குருவினந்தல் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துறார்கள். வாங்க ஐயா, அந்த வெடி எம்பிட்டியா இருக்கியா தம்பி? சூப்பாய்ஸ் எத்தனை வெடி இருக்கு? இப்படி தண்ணியை ஊத்து, இல்லைன்னா என் கவட்டில் கூட வச்சு விடு, இல்லைன்னா என்னைய கூட எரிச்சு விடு. வெடி என்பது இந்திரன் மீடியா என் அன்பு நண்பர் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து. எல்லாரும் போட்டாச்சா? வேற யாருக்கும் முக்கியத்துவம் இருக்காங்களா? பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்தி மறக்க முடியாத எட்டிச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவேந்திர குல அன்பு உறவுகள், அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி, வணக்கம் வணக்கம். பங்காளி சார் போச்சு எக்கோ இங்க கூப்பிட்டா சாமி வருமா? வருவேன். கருப்பே வருவானா? கட்டாயம் வருவேன். ஹலோ 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 என்னப்பா? ஹலோ 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 என்ன பங்காளி? வேற கண்ணு வந்துச்சா? சரி, ஈபியில் போய் சொல்லிட்டு வா. என்னமோ வெளியே தாசில்தார் மாதிரி தான் கிட்ட பங்காளி. ஒண்ணு இந்த கட்டடத்தை இடிச்சு இல்ல மிருதங்காரன மன்னனை கொண்டு பேசு. அன்னை தந்தைதான் வணங்கி எட்டு ஜாதி அருமை நல்ல 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 நன்னே அன்னை தந்தைதான் வணங்கி எட்டிச்சேரி மக்க அருமை நல்ல சபையோர் வணங்கி போக மூக்குக்குள்ள போயிருச்சுடா. எட்டிச்சேரி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி, எட்டிச்சேரி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி பொல்லாத முனியபசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு முனியபசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோ அண்ணன் தந்தைதான் வணங்கி சொன்ன சொல்லும் மாறாது வாடா, சொன்ன சொல்லும் மாறாது எட்டு சரி இருளப்பா உனக்கு சொல்வாக்கு தப்பாதுடா. என்ன நினைக்குது இந்த எட்டு சரி குலங்காக்க வந்த சாமி? என்ன நினைக்குது ஏனந்த தாமதம் ஒண்ணு கலிஜரி கோடா அங்கிக்கு தெரியலடா. ஓடி வாடா இந்த எட்டிச்சேரிய காக்க வந்த நம்ம சாமி எல்லாம் துடியா இருக்கிற எந்திரிச்சு ஓடி வாடா. ஆளுயர வீச்சரோமா கருப்பு அதையாடுடா ராமநாட்டு கருப்பே புடியரோவா. ஆளு எற வீச்சருவா நம்ம ராமநாட்டு கருப்பு அசையாது முடியருவா. கருப்பு ஓடி வாடா. ஆளுயர வீச்சரோவா நீ ரோஜாக்கார தங்கமுடா. எந்திரா என் கருப்பே அடி வந்தா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. கருப்பு உங்களை கூப்பிடுறா. எந்திரா வாடா, ஓடி வா வாடா.
கூப்பிட எந்திரிச்சு வாதாயி, ஓடி வாதாயி. நீ ஆடி வாமா எந்தாயி வாதாயி. அருவா துணி ஏறிச்சானா ஐயா, பாண்டி முனி ஐயா, சுருட்டுவாட அடிக்கிறடா எங்கடா, ஓடிவா. குட்டிக்கு தான் தண்ணி வச்சா குமரமுடா கருப்பே அருவா. குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமடா மாறுவா. கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமடா மாறுவா. குட்டிக்கு தண்ணி வச்சா குமரமுடா அருவா. குமரமுடாக்கி நாட்டு முடியருவா. ஏ கருப்பைக்கு நாட்டு குடியருவா. ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமுடா கருப்பே வீசருவா. ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமடா ஊச்சருவா. எங்கடா வாடா கருப்பு, உன் மக்களை காக்க வாடா, ஓடி வாடா. கல்லிசரி கம்மா எனக்கா என் கிழக்கு பயலக்கானாமுடா. 600 வருஷம் உடமரம் படுக்க என் கல்லிசரி காளி முனி ஐயா. காளி முனி ஐயா, கள்ளிச்சேரி கம்மாயாடா, உங்களை கூப்பிடாண்டா, வாடா. கல்லிசரி கம்மாயடா உனக்கு பட்ட உள்ளதான் படுக்க ஆதிகளவா. உன் கலிஜரி எல்லைய வெட்டி இந்த எட்டிஜரி கிராமத்துல உள்ள சாமிய கூட்டி இந்த மக்களுக்கு அரும்பு உரையாம நீ காத்தது காத்த கடைசி வர காக்கணும் என் சாமி. அரும்பு கூட வாடா, காளிமுனி ஐயா. கூட வாடா. சாமி இருக்கு, சாமி இருக்கு, அவ்வளோதான். நல்ல வேலை ஆம்பளை பையன் யாரும் ஆடலை. ஆம்பளை பையன் ஆடினா அந்த தண்ணிக்காக ஆடுவாங்க. சில பேர் கேமராவுக்கு முன்னாடி ஆடுவேன். யூடியூப்பில் நம்ம முகம் தெரியணும்னு இருக்கா. சாமி என்பது வந்த சாமி கூட உண்மைதான். இதில் பொம்பளையால் கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்களே, ஆத்தாடி இவ பக்கத்தில் உட்காந்தவன் மங்கு மங்குன்னு குதிப்பாளே, இவ வேற அப்பப்போ சாமி அழைச்சி விடுவான்னு நினைக்கிறிய. சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது, உண்மைதானே? தெய்வத்தை யாராவது நம்புறீங்களா கை தட்டலாம். நான் எப்பயுமே அது இல்லைன்னா இல்லை. அதுலேயும் சில பேர் திமுருக்கு ஆடுவாங்க, ஏய் விட்டுருவாங்க. அவன் மட்டும் உன் பங்காளி ஆடுறேன், நீ ஆடுறா, உங்கள் சாமி தான்டான்டுவேன். இவன் முண்டை ஆடினாலும் குறி சொல்ல தெரியாது. அப்படித்தான் ஒரு இளவட்ட போய் 1 மணி நேரம் ஆடினேன். ஊருக்காரெல்லாம் பிடிக்கிறாங்க, வேட்டியை உருவுறியான், சட்டியை கிழிக்கிறேன். யாருப்பா வந்தது? கடைசியில் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு ஓடிட்டான்டா. பிள்ளையார் எந்த காலத்தோட தொப்பையை வச்சு ஆடினார்? காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் வருடந்தோறும்
இங்கே இருக்கக்கூடிய அந்த முனியப்ப சாமியை கும்பிட்டு இந்த எட்டுச்சேரி கிராமத்தார்கள் அந்த நாடகத்தை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னையிலிருந்து எந்த குறையும் வாழ்க்கையிலே வராது என்பது தான். நம்புற ஆளுக்கு எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் ஆத்தா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாதுதா, கொஞ்சம் ஆம்பளை ஆள் அனுசரித்து நடந்துக்கங்க. என்ன எங்கள் பையன் என்ன பண்ணுறோம், கட்டிங் போடுவான், பூலி போப்பான், கணேஷ் கோயில தான். ஆனால் கணேஷ் கோயிலையை போட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்கும் போது இந்த பொம்பளைகள்லாம் நல்லா இருக்கணும். அது எப்படித்தான் முத்தம் கொடுக்குறாங்கல்ல, அதுகளும் எப்படித்தான் உதட்ட கொடுக்குதுகளோ. மும்பிட்டு கோயிலை உதக்கிட்டு பக்கத்தில் ஒரே சிறுநாய் பீவாட வரும். அது வெட்டி இழுத்து குடும்பத்தை பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் இந்த தமிழன் என்னாலும் சலித்தவன் அல்ல. அதான் உண்மை. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். உங்க எல்லாத்தையும் ஒரு சட்டியை போட்டு வாப்பா, சட்டியை போட்டு வா, இல்லைன்னா உள்ள போ, நரசுக்கிட்ட ஒரு சொட்டு மருந்து போட்டு போ. தூக்கி கொண்டு குஞ்ச காமிக்கிற என்ன வாட் குஞ்சு. இங்க இருக்க தாய்மாரலைய பூரா நான் அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன். அத்தா கை தட்ட மாட்டே, இல்லை கை தட்ட மாட்டேன். எப்படி தட்டுவேன்? பூரா மதுரை நகைக்கடை அதிபர் மக தட்டாதா, அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. அப்புறம் வெளியே இருக்கும்போது தொட்டா கடுக்குதுன்னு ஏன் சொல்லி எப்போ என் பங்காளி அடிச்சிருப்பேன். அடிக்கூடாதுப்பா, லேடிஸை அடிச்சேன்னா அப்புறம் நீ தனியாத்தையும் அடிச்சிட்டு கிடக்கணும். அடி அடி, நோ செக்ஸ் வேட் சொல்லி முடிச்சிட்டாய். இதில் கல்யாணம் ஆகாத இளவட்டம் இருந்தால் கைதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி அப்புறம் பெட்டு படம் பாரு. நான் என்ன செய்வேன்? ஏன்ட்ட வந்து போட்டோ எடுக்கிறவங்க கேட்டு போகிறாங்க என் தம்பியை, அண்ணே ஊர் ஊராக போறியே ஏதாவது பொண்ணு இருந்தால் ரெடி பண்ணுவேன். இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், மிருதங்க செல்வத்தை ஆபரேஷன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். சி மிருதங்க செல்வம் பொம்பளையா இருந்தா நினைச்சு பாருவேன். வந்துட்டானே சிங்கம் தீவக்கு பாண்டியன் என் தம்பி வந்துட்டானா. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீவக்கு பாண்டி அண்ணனை. ஆமா, நான் அண்ணனை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. அப்படி ஒரு மனிதன் இனிமேல் இவ்வுலகில் பிறப்பார் என்றால் இல்லை. என்னென்னமோ சொல்லிக் கொடுப்போம் நம்ம. இப்போ ஊரை எடுத்துக்கவே, ஒரு இளவட்டம் சேர்ந்து இன்னொரு இளவட்டத்தை கெடுப்பேன். ஏய் ஃபில்டரா கணேஷ் பயில உருட்டி உதட்டில் வைடா, அது ஒரு மாதிரியா இருந்தால் பூலி போயிட்டா மாப்பிள்ள, ரெண்டே ரெண்டு போயிருந்தேன். நாட்டுக்கோழி 1 கிலோ திங்கலான்னுவேன். அவன் அறிவாளி அல்ல, அண்ணன் தான் அறிவாளி, தீவக்கு பாண்டியன். அது சொன்ன ஒரே வார்த்தை. தேவேந்திர உள்ள அன்பு இளைஞர்களே, என் சொந்தங்களே, எல்லாரும் போய் ஒரே மாதிரி தண்ணி அடிக்காது சொன்னுச்சு அண்ணே. குடிக்காதீங்க, அருவாளை எடுத்து கொண்டு போய் தேவையில்லை. அருவாளை எடுப்பதை விட பேனா ஆயுதம் தாண்டா பெரிய சக்தி என்று சொன்னார். அப்படியாப்பட்ட நல்லவர்களையெல்லாம் நான் வணங்குவேன். இங்கே தான் வாழுது தமிழினம். எல்லாரும் ஒண்ணுதாங்கயா. இனிமேல் நம்மலாம் பிறக்க போறது கிடையாதுங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியா இருந்துக்கிட்டு யாரு முகத்துல யாரு முழிக்க போறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதே ஊர்ல ஒரு ஆள் வீடு கட்டினா பக்கத்து வீட்டுக்காரர் போய் பாண்டி கோயிலில் எலுமிச்சம்பளம் கொண்டு வந்து விபூதி கொடுப்பானாக்க மசுத்தை கொடுப்பேன். நீ வீடு கட்ட கட்ட அவன் செய்வனை திட்டிக்கிட்டே இருப்பேன். தகடு கிடையாது, கழுத்திருப்பேன், சேவ மண்டையை பயிற்சி வச்சுருவாங்கடா. அப்போ உங்க அப்பா செஞ்சாராக்கம் தகடுன்ற என்னடா மிஸ்டர் பிரிங்கி மண்டை முண்டை. வாட் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஓகே ப்ரோ, உட்காருங்க, எல்லாம் பண்ணுவோம். அடே இடியப்பா எப்பா, கப்புளிங் ஓசுன்றது கெட்ட வார்த்தையா? என்ன நோமா கிடையாது. எவ்வளவு பெரிய ஊரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தண்ணி டேங்கியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிக்கணக்கில் நீங்க வீடு கட்டினாலும் சரி, கப்புளிங் வேணும். அடே அதை பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கடா. என்னை வாத்தியார் ஊரம் போன் அடிச்சு வைடா, என்ன எம்கேஆர் கப்புளிங் ஓசுனே சொல்லி விடுறிய.
இல்லை சார், அது ஒரு டீசெண்டான வார்த்தை தான். இது தமிழ் அகராதியில் கெட்ட வார்த்தை இருக்கான்னு கேட்டேன். இல்லை வந்து ஏன்ட்டே கேட்குறாங்க. கப்ளிங் என்றால் என்ன, ஓசு என்றால் என்ன? பரீட்சையில் ஒருத்தன் அப்படியே எழுதியிருக்கானா. ஓசு என்பது லென்த்து, கப்ளிங் என்பது சொந்து. ஆனால் ஒன்று ஒன்றா கிளப்பி விட்டு போயிடுறாங்க. கடைசியில் எண்ணெயை போட்டு கொள்றாங்க. இடியப்பம், அந்த இடியப்ப வித்தவன் எவனு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளக்கான கூமாப்பட்டி அவன் மூத்திரத்தை குடி. அவன் மூத்திரத்தை குடிச்சா கூட புத்தி வர மாட்டா. அவன் நல்லா இருக்கணும்டா. எனக்கு ஒரே வார்த்தை தான், அழகான பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். இன்னைக்கு வர்ற பொம்பளைய பாரு, தண்டி லகுடு. நான் கட்டி பிடிக்கும் போது அது எனக்கு உண்மையிலேயே இங்க இருக்க வீர தமிழச்சி ஆத்தா சூப்பர் தான். ஆனா அதுகள மாதிரி காசை பெரட்ட முடியாது. அழகா பெரட்ட. லோன்லாம் வாங்குறீங்களா தான்? வாங்க வாங்க வாங்க, லோன் வாங்க, தீபாவளிக்குள்ள அடைச்சிடலாம். ஆனா எந்த லோனா இருந்தாலும் அதுகள்கிட்ட அட்டம் சொல்லிக்க முடியாது. லோனா வாங்கி வை. லோனுக்காரன் வந்தா கருவில் போய் படுத்துக்க. லோனுக்காரன் வந்து வெளியே அப்படி டீசெண்டா நின்ட்டானா ஆத்தா உள்ள இருந்து மகளை அனுப்பிவிடும். அம்மாவுக்கு வயிற்றால போதுன்னு சொல்லி விடு. அவன் நோத்தாளுக்கு வயிற்றாலையோ. எனக்கு 3 நாளா நான் வயிற்றால கிடக்க இங்கே தான் கிடப்பேன்டுவேன். இது சன்னலை திறந்து பார்க்கும் லோனுக்காரன் போயிட்டானான்ட்டு. அவன் இங்கே தான் மேடம் இருக்கேன், நான் இந்த 7 நாளாக போகவே மாட்டேன். லோனை வாங்கி லோல் போடுவதை விட இருக்கிற வருமானத்தை வைத்து பிழைக்க தெரிந்த குடும்பம் முன்னேறும். பெருமை சொல்லலை. கடை வாங்கி மற்றவர்களை போல ஆடம்பரமா வாழ நினைத்தால் கடன் உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு வியாதி மனிதனை அழித்து விடும். உண்மைதான் மங்காளி. இந்த வாரம் எங்க அப்பெல்லாம் கை தட்டுறாரு. என்னது தப்பா? அப்ப ரொம்ப அனுபவப்பட்டிருக்க. அதனால ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ ஹலோ, என்ன பாட்டு பாட? என்ன பாட்டு பாட? தீபக் பாண்டியன் பாட்டு. தீபக் பாண்டியன் பாட்டு. ஹலோ 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 ஹலோ. ஐயா ஐயா, பேஜம் போதோ பாடம் போதும், அந்த வெடி வைக்காதீங்க. ஹலோ எக்கோ சார், எக்கோ சார். ஹலோ ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. இம்மானுவேல் பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. ஆமா, இம்மானுவேல் சேகரனார் பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. தேவேந்திர உள்ள பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. ஆமா, தேவேந்திர உள்ள பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு. அவன் 10 பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு. பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு. ஆமா, 10 பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு. ஆமா, சான் பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு. அண்ணே
தீபக் பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. ஆமா தேவேந்திர உள்ள பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. ஐயா ஐயா அந்த வெடி போடாது ஐயா ஐயா வெடி போடாதீங்க பாபு. நாரதரும் முறிய வரும்போது போடுங்கய்யா ஐயா. வெடி என்பது சாத்தத்துக்கு போடணும். 3 லட்சம் 4 லட்சம் பெருமைக்கு போடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த காசுகளை ஏழை வேலைக்கு செய்ய நீங்க தாயா கர்ணே ஏயா போட்டுக்கிட்டு. ஏன்னா வெடி கம்பெனியை நம்பி எத்தனையோ குடும்பம் இருக்கு. அதுக்காக அளவுக்கு வாங்கணும். ஆனா மசத்தை புடுங்கணும். கதை தீபக் பாண்டியன் புகழை பாட போறேன். அருவாவும் ஆயுதமில்ல பேனாதான் ஆயுதம் என்று சொன்ன மகன காணாமையா. தீபக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. அருவாவும் ஆயுதமில்ல பேனாதான் ஆயுதம் என்று சொன்ன மகன காணாமையா. தீபக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. எங்கன்னே தீபக் பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. தேவேந்திர உள்ள இளைஞர்களே இளைஞர்களே சான் பாண்டியன் சொந்தங்களே குடிக்க வேணாம் என்று சொன்னாரு. குடிக்க வேணாம் என்று சொன்னாரு. இளைஞர்கள் பூரா தீபக்கு பாண்டியன் படிக்கும்படி சொல்லி சென்றாரு. அருவாவும் ஆயுதம் இல்ல வேணாதான் ஆயுதம் என்று சொன்ன மகன காணாமையா. தீபக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. எங்கன்னே தீபக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. படித்த ஒரு பட்டதாரி பண்பு உள்ள தங்க மகனா. படித்த ஒரு பட்டதாரி அன்பு உள்ள தங்க மகனா. படித்த ஒரு பட்டதாரி பண்பு உள்ள தங்க மகனா. தீபக்கு பாண்டியனா. தீபக்கு பாண்டியனா. எங்கன்னே மறைஞ்சாலும் தீபக்கு பாண்டியன் தம்பிகள் கண்டிப்பாக சாதிப்பாங்கன்னே. அருவாவும் ஆயுதம் இல்ல வேணாதான் ஆயுதம் என்று சொன்ன மகன காணாமையா. தீபக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. எங்கன்னே தீபக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. எங்கன்னே சாகவில்லை தீபக்கு பாண்டியன் என்னைக்குமே சாகவில்லை. தேவேந்திர குல இளைஞ நெஞ்சில் வாழ்வார் அண்ணே. எம் கருப்புத்துறை வனத்துறை அதிகாரி எட்டிசேரியை சேர்ந்த அன்பு உறவு சார்பாக ரூபாய் 501. மூணா நீதிராஜா சார்பாக 201. நன்றி. அன்பாலயத்துக்காக உதவி செய்த நல்ல நன்றி அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. ஐயா சண்டை கண்டை போடாதீயா. அது யார் சண்டை போடுறது? சண்டை ஓடுறாப்புல இருந்தால் காசை கொடுத்து சண்டை போடுங்கய்யா. ஏன்னா என்னையை நம்பி அத்தனை ஜீவன் அன்பாலயத்தில் இருக்குங்கய்யா. கூத்தானாத்தான் கஞ்சி ஊற்ற முடியும். இதுகளை பூரா நான் தான் காப்பாற்றணும். அவர் ஐயா டாஸ்மார்க்கில் தானே வேலை ஆக்குறிய. சரி. அப்போ உங்கள் விஷயத்துக்கெல்லாம் கோட்டை எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே நல்ல மனுஷன் எங்கள் அண்ணே. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவருக்கு. உங்கள் பேர் என்னண்ணே? ராமகிருஷ்ணே.
நான் ராதாகிருஷ்ணனே, நீ பெரிய பையன், நான் சித்தப்ப பையன். ஒரு 500 ரூபா விடுவேன். தீபக் பாண்டியண்ணன் அன்பு தம்பிகள் சாமிபட்டி சேர்ந்த உறவுகள் 501. ரொம்ப நன்றி அண்ணே. இடது பக்கம்தான் காசு வருது, இங்கிட்டு ஒன்றுமே வரலையாடா. பொம்பளை எல்லாம் காசு இல்லைன்னா கலப்படாத, பழைய கொலுசு இருந்தா கலட்டுக்க. புது புது தாரேன் மேடம். ஏன்னா ஆண்கள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், குடும்பத்துக்காக அத்தனை கஷ்டத்தின் தாங்கி கொண்டு கடைசி வர எதுவுமே அனுபவிக்காமல் இந்த குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்கள் தான். யாரும் பொண்டாடிக்கிட்டு அடி வாங்கவே கைதட்ட மாட்டியே. அதே மாதிரி பசியை போக்கி ஆம்பளை 1008 குட்டிச்சவர் தாண்டினாலும் 50 நாளைக்கு வராட்டாலும் குடும்பத்தை பத்திரமா பார்த்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய தாய்மார்கள் தான். நான் விட மாட்டேன் தான். அப்புறம் அங்கிட்டு போய் மண்ணை வாரி தூத்துவேன். ட்ரோன் ட்ராக் 100 நாள் வேலையெல்லாம் இங்கே இருக்காப்பு இருக்கணும். அது இருந்தாத்தான் ஆடு ஒர்க் பண்ண முடியும். நான் தப்பா சொல்லலத்தா. இந்த 100 நாள் வேலையை வச்சு எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு பசியை போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே வாழ்த்துக்கள். 100 நாள் வேலைக்கு போகிற ஆளுங்க கவனமாக போங்க மேடம். மேக்கப்லாம் ஹெவியாக போட்டு போங்க. ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் ஸ்கின் பாதிக்கும். மம்பட்டிலாம் கொண்டு போகாதீங்க, பிளேடை கொண்டு போங்க. அப்போ தான் ஒவ்வொரு புல்லாக அறுக்க முடியும் நன்றாக. எங்கள் ஊரில் 2 கிழட்டு முண்டையை பார்த்த வேலை கொலை எழுத்து விட்டாங்க. இது போய் புளிய மரத்துக்கு கீழே புளிய மரத்தை பறவைக்கிட்டு 2 கிளவியை நைட்டியை போட்டுக்கிட்டு சிப்பிங் கேர விளையாண்டுருக்கு. 2 பயலுக அங்கிட்டு போனவங்க செம்ம பிகர் ப்ரோ, முதுவை பார்த்தா நயன்தாரா மாதிரியே இருக்காடா, போய் சுரண்டி இருக்காங்க. அதுக்கு என்ன பாண்டிருக்கு சீமக்கரில் 2 பேரும் விழுந்து பீரு பாட்டெலாம் குத்தி அதில் பிறந்தவன் தான் அவன். அந்த எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னோன்னா கைது குனி இல்லை. இவன் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கே கல்யாணம்? செல்வத்துக்கே கல்யாணம் ஆயிருக்கு. காரணம் அவன் மண்டை அப்படி. மத்தாளு மாதிரி லேடிஸை தொந்தரவுலாம் படுத்த மாட்டேன். மண்டில் தேங்காய் போட்டு அப்படியே முட்டுவேன். இதில் என்ன பண்ணிவிட்டானா, சிங்கப்பூர் நாடகத்துக்கு வாய்ப்பு கிடச்சி ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. உண்மையிலே சிங்கப்பூர் போகிறதுக்கு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அங்கே மிருதங்கம் செல்வம் மட்டும் வேணும்னு கேட்டாங்க. நானும் நல்லாருன்னு வாழ்த்தி விட்டேன். முண்டை என்ன பண்ணிவிட்டேன், பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிறதுக்கு புதுக்கோட்டையில் யாரோ மசுறு செய்கிறாளாம். அவர்கிட்ட சொல்லி சுருளாக செய்கிறா அப்படின்ட்டு நல்லா ஒட்டி கிரிச்சு. முண்டை ஏர்போர்ட்டுக்கு போன முண்டை அந்த மண்டையோட தானே போனேன். இந்த மண்டையோட போயிருக்கேன். அங்கே ஒரு பொம்பளை மண்டை மசுறு மாதிரி இருக்கும். இவன் பிறந்தளவு. அப்போ பாஸ்போர்ட்டில் ஏன் அப்படி இருக்கு? அது தச்சேன்ட்டேன் வெளியே ஓட முண்டேன்னு விரட்டி விட்டாங்க. மண்டைகள் மசுறு ஊதுறது ஏன்? இப்போ மச்சான் சிங்கப்பூர் போலையா? சிங்கப்பூர் போலையான்னு சூம்ப போனார், தூங்க போனார். மொட்டனாக்கு ப்ரோ நல்ல வாயில இருக்கிற மசுரை வச்சு உசுரை காப்பாற்றணும். உனக்கு என்ன குறையுது எங்க அண்ணே? ஏன் ஆம்பளை பெரும்பாலும் வேட்டியெல்லாம் பிடிக்கும் போது இப்படி பிடிச்சிட்டு போறாங்க சொல்லு? என்ன கீழே விழக்கூடாது. வேட்டிடா வெண்ணமேனே. பொம்பளையால சிரிப்பை பாரு. மாமியா என்றால் என்ன? ஆத்தா உங்களத்தையும் கேட்கிறேன். மாமியா யார் தெரியுமா? அது சான்சினா நீ ட்ரிபிள். நோ, தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யாருன்னா மாமியா தான். ஒரே மாதிரி நினைக்கணும் மேடம். மாமியாவுக்கும் மருமவுக்கும் சண்டை ஓட்டு உருண்டு மாமியா தலையை மருமக பிடிச்சா. மாமியா பழைய காலத்து முடி வெரி ஸ்ட்ராங், மருமக டோப்பு பிடிச்சி வாடி முண்டினை இழுத்துருக்கா. மாமியா கரையில் விழுந்து வேறு கட்ட பெட்டாக்ஸில் குத்தி. தப்பு, ஒட்டு மசர் தப்பு. என் தம்பியெல்லாம் யோசிச்சு சிரிப்பாங்க. ஒட்டு மசரு தான் என்ன செய்ய. அதான் எங்கள் ஊரில் நடந்த கதையை சொல்லு. நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் காலெல்லாம் தொட்டு கும்பிடுவேன் நான். மாமியா மருமக ஒரே மாதிரி இருக்கணும். சண்டை எப்படி வருதுன்னா, மாமியா மருமகளுக்கு சண்டை வராதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். மாமியா புளிக்குழம்பு சாப்பிடுச்சுன்னா நீயும் புளிக்குழம்பு சாப்பிடும். அது இனிப்பு இல்லாமல் டீ குடித்தா நீ வெறும் கிளாஸாக கூட சப்பிக்கிட்டே குடி.
சீரியல் பார்க்கும்போது சண்டை வந்துடும். மாமியா ஒரு சீரியல் பார்த்து மருமக ஒரு சீரியலை பார்த்து மருமக ரிமோட் எடுத்து மாற்றினான்னா ரிமோட் அந்த போகும். செய்யக்கூடாது. ஒரே மாதிரி பார்த்து. எங்கள் ஊரில் மாமியாவுக்கு மருமக சண்டை. 2 பேரும் வரைஞ்சி கட்டிட்டு கிறுக்கு முண்டைய உன்னை இருடி 7 நாளில் உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாரு. மாமியா போடி முண்டை நான் 3 நாளில் உன் ஜோலியை முடிச்சிடுவேன். 2 முண்டையிலும் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டாளு. மாமியா 100 நாள் வேலை பார்த்த காசை வச்சு 70 கிலோ மிளகா எங்கே அங்கே அரைச்ச அப்புறம் நான் ரைஸ் முள்ள மிளகாத்தூள் அரைக்கவா. மருமக பணத்து முறையில் படி ராஸ்கல் நீ 70 கிலோ நான் போட்டிருக்கேன் 10 பவன் செயின் அடகு வச்சுட்டான். 500 கிலோ மிளகா. மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் மருமக இந்த பக்கம் அம்மி மாமியா அந்த பக்கம். மாமியா தண்ணியை ஊற்றி அரைக்கிறான். ஆசானி அத்தா நேற்று வந்த முண்டை என்னைய பேசிவிட்டா அவளுக்கு எப்படியாவது நீர் வராமல் செஞ்சிரு. இங்கிட்டு மருமக 500 கிலோ அந்த கிழட்டு முண்டைய புரட்டாசிகளை கொன்று. மாசாணி அம்மா படுத்து கிடந்தது அது எந்திரிச்சிருச்சு. அது 1500 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. மாசாணி அம்மை சிவபெருமானை நினைச்சு சிவபெருமானே இந்த 2 முண்டையை நீங்க கொன்றுங்க இல்லாட்டா இவளுக பல குடும்பத்தை கெடுத்துருவாங்க. அரைக்கலாமா மிளகா கிலோ என்னன்னு தெரியுமா? அதான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். 2 பொம்பளைய நல்லா கேளுங்க. நாளைக்கு 100 நாள் வேலையில் பேசியிருக்கலாம். 2 பொம்பளைய கேதத்துக்கு போயிருக்காளுங்க. கேதத்துக்கு போகும்போது குறுக்க வயக்காட்டில் நடந்து போகும்போது பெரிய பெரிய பாம்பு நல்லா வாயில வந்துடும். பாம்பு அது இல்லடா பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இந்த 2 பொம்பளைகள்லாம் இந்த கேதத்துக்கு பச்சை கொண்டு போவாளுகள இதை போய் நம்ம கேதம் கேட்டு வந்து இந்த காட்டையே அழிச்சிட்டு போயிடுவோம். நல்ல நல்ல வெள்ளரி பழமாக கிடக்கு பார்த்துட்டு போயிட்டாள். அங்கே கேத வீட்டில் 10 பொம்பளையை சேர்ந்து ஒருத்தன் மூஞ்சியை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு அழுதுருக்காளு முக்காடை போட்டுக்கிட்டு. இந்த 2 முண்டையும் போய் கூட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 2 பேர்த்துக்கு ஒப்பு தெரியலை. ஒரு பொம்பளை சைஸாக வெள்ளரி பழத்தை நினச்சி வச்சுருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா செத்தவன் ஆம்பளை எப்போ கொடி கொடியா வெள்ளரிக்கா என்ன பார்த்தா ஐயா அது ஓம்பளத்துக்கு மேலே இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை அடி 1 7 கிலோ 8 கிலோ இருக்க முடி அவன் கொட்டையே தட்டி. அடுத்து ஒரு பொம்பளை அடி போகும்போது நம்ம காட்டையே அழிச்சிட முடி. இந்த தோட்டத்துக்காரி ஊட உட்காந்து அழுதவன் அவன் அடிச்சிருக்காவாரு. அடி சக்கால தீ முண்டையில பிடுங்கி தொலைச்சிடாது அடி நான் விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டிருக்கேன். இந்த 2 பொம்பளையும் சமாளிச்சிருக்காள. ஏக்கா உங்க வளம்னு தெரியாதுக்கா நாங்கள் ஆரம்பிக்கான்னு அரைப்புடி மூக்கு செடியா. ஆம்பளைகளுக்கு ஒரு கதை சொல்றேன். இப்போ பாய்ஸ் எல்லாரும் கேளுங்க. கட்டுன மனைவியை தவிர வேற எவனாவது டொங்காசு கலைஞ்சினா அவன் நிலைமையை சொல்றேன். நடந்த கதை. ஐயா சார் போய்யா நீ சிரிச்சுக்கிட்டே நோண்டக்கூடாது. பெரிய பையனே லைட்டா வை. ஹலோ ஆம்பளை பூரா கவனமா கேளுங்க. ஒரு மல்லிகை கடைக்காரன் ரொம்ப நாளா ஏத்த விட்டு பொம்பளையை நோங்கியிருக்கேன். அந்த பொம்பளை வந்துச்சுன்னா இவன் மல்லிகை கடையை காலி பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பொம்பளை நினச்சிட்டா பெரிய பொட்டை வரைக்கும் இருப்பான் போல இவனை எப்படியாவது கடையை எழுதி வாங்கிறேன்னா அப்படின்னு சைஸாக சொல்லியிருக்கா. ஒரு நாள் போய் என் புருஷன் இன்னைக்கு வெளியூர் போகிறாரு நீங்கள் சும்மா இருந்தால் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. மல்லிகை கடைக்காரன் சட்டிலாம் கலட்டிட்டான். மூட தூக்கும்போது அழுத்தாமல் இருக்க. மல்லிகை கடையில் இருக்க அரசன் சோப்பு அவங்க ஆத்தா விட்டு புருஷன் சோப்பு கிசுமுசு முந்திரி மல்லிகை கடை சாவி திராசு கடை அம்புட்டி மூட்டையை கட்டி அவள் வீட்டுக்கு போயிட்டான். போய் கதவை சாத்திருக்காங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. மல்லிகை கடைக்காரனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டுருக்கு. கொலையாக கொண்டு விட்டாமுன்ட்ட வர சொல்லிட்டு அப்போ கடையும் போச்சாடா. பார்த்தா கதவை திறந்துருக்கா புருஷன் வெல்டிங் ராடோட உள்ள இருந்த மளிகை கடைக்காரன் 1க்கு அடிச்சதுல ஏபிசிடியை முடிச்சிட்டான். ஆனா அவ நல்ல ஒரு பத்தினி நல்லா இருக்கணும். அந்த தாய் ஒரு ஐடியா சொல்லியிருக்கா மளிகை கடைக்காரன்ட்ட.
என் புருஷன் வந்துட்டேன், நம்ம ரெண்டுத்தையும் கொன்றுவேன். நீ என்ன பண்ணுறீன்னா, பீரோவில் என் சேலை இருக்குது, அதை கட்டிக்கிட்டு பொம்பளை மாதிரி பக்கத்தில் திருக கிடக்கு, அதில் கேப்பை அள்ளி போட்டு திரிகிட்டே இரு. என் புருஷன் பொம்பளை தான் நினச்சி போயிடுவேன்னு சொல்ல, இவன் போய் மல்லிகை கடைக்காரே சேலையை சுற்றிருக்கேன், நீர்மாலை சுற்றி முக்காடை போட்டு டூட்டியை கிளம்பிட்டேன். கேப்பை அள்ளி ஓட்டையில் ஓட கிரிச்சு பிடிச்சா புருஷன் போல நைட்டு 12 மணி வரைக்கும் திரியிருக்கேன். கையெல்லாம் வீங்கி அக்கா போயிட்டு வரேக்கான்றிருக்கேன். அதை கடைசியில் போயிட்டேன். மறுநாள் இந்த பொம்பளை போய் காலில் விழுந்து, நேற்று எப்படியே என் புருஷன் வெளியூர் போனே வந்துட்டேன், இன்னைக்கு ரொம்ப தூரம் போகிறேன், கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மதியம் 1 மணிக்கெல்லாம் வாங்கன்னு சொல்ல, மளிகை கடைக்காரன் காலில் விழுந்துட்டேன். நேற்று 6 மணிக்கு வந்தே 11 மூடை கேப்பதறி இருக்கு, இன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் வர சொல்றேன், மூடை 100-200 அதனால ஏன்னா அப்போ கேப்பை விளைஞ்சிச்சு, கேப்பை திருக விட்டா. இப்போ எவனாவது அடுத்த முட்டாட்டி நோங்கினா இடியப்பலடா உளுந்தாட்ட விட்டு. ஹலோ, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராம 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 ராமநாடு 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 ராமேஸ்வர ராமேஸ்வர படுத்திருக்காரு கைக்கரும்பா. அவர் யாரு? அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகடிச்சு அணுவாட்டலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம். ஏதன் பாண்டி ஏ ராம 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 ஏ ராமநாடு ராமநாடு தேசபிதா தேசபிதா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஒரு அலறு பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறப்பா. கைக்கரும்பா. அவர் யாரு? அவர் யாரு? அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். விண்மீது அங்கே வானத்தில கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். பின்னீது அந்த வானத்தில கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறப்பா. கைக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகளை தன் வசம் திரும்பி பார்க்க வைத்தார். தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது இந்த தமிழ்நாடு என்னைக்குமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகம் உள்ளவரை ஏன் தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். இங்கே இருக்க ஆளு பூரா தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா கேரளா, ஆந்திராவா? கைதட்டுங்க ப்ரோ. என்ன கரத்திலும் பொன்னலான கொடி
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுத்தூர் வட்டம் எட்டிச்சேரி கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முனியப்ப சாமி திருக்கோவில் புரட்டாசி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் முதுகுளத்தூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் பேரையூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் புல்வாய்க்குளம் குரூப் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலும் இந்த எட்டிச்சேரி இந்த தேவேந்திர உள்ள அன்புக்கிற பொதுமக்கள் இந்த நாடகத்தை ஒரு மனதோடு இந்த சாமிகளை கும்பிட்டு இந்த நாடகத்தை நீங்க நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பட்டாசு வெடித்தால் பயந்து கொள்ளும் சின்ன பிள்ளைதான். அழலோய டேலே எனது அன்பு தங்கச்சி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. கொஞ்சம் அவன் என்ன கொஞ்சம் குனிவே 2 அடி அடிச்சுக்கிறீங்க. என்ன திட்டுற? தம்பினோட பார்க்க மாட்டேன் மடுவில் எத்திப்படி வெண்ணமேனே எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தா எதுக்கடா ஒளிஞ்சுக்கிட்டு பவுடர் போடுது. அவன் ஆத்தா பென்சில் எம்ஏடா அவன் பார்க்குறான்டா கங்காரு. எம்ஏ எம்ஏ புடுங்கின எம்ஏ படிச்சுக்கிட்டா 4000 சம்பளத்துக்கு அதை பேக்க தூக்கிட்டு தெரியுது. நேரம் எம்ஏ படிச்சிருந்தா அது ஆஃபீஸராக இருக்கு. நீ போய் லோன் வாங்கிட்டு தெருவில் தெரிஞ்சிருப்பேன். ஏதோ ஆண்டவன் அதை அப்படி வச்சிருக்கேன். எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலே உடம்பு பார்த்தீங்கன்னா 800 மூட சிமெண்ட்டை ஒரு ஆளாக இறக்குவேன். கட்ஸ் அப்படி இருக்கும் ப்ரோ. பெட்டக்ஸ் குசு ஓட்டானா அல்லியும் சி கிடையாது எள்ளு. என் நண்பன் அது கட்ஸ் கிடையாது எலி. ஆனா தொண்டை வளம் அருமையான பாட்டுக்காரன். அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை மண்டையில் மசர் இல்லை. என்ன சொல்ற? காம் கர்த்தாக ஏறுக. உண்மையிலே அது 2 பேர் மலேசியாவிலேருந்து வந்து குழப்பி விட்டுருக்காங்க. என்ன செந்தில் மசர் இல்லை இவன். ஆமாம் விறகு வெட்டி முள்ளடிச்சு போயிடுச்சு. ஏய் தேனோட கோழிப்பையை தடை போட்டு வளர்ந்துருமிட்டு இருக்காங்க. இவனும் பிராய்லர் கோழி இருக்குல்ல பண்ணைக்கு போய் 1/2 கிலோ கோழிப்பையை எடுத்து தேனில் உழைச்சி போட்டிருக்கேன். 2 நாளில் புட வச்சிருச்சு. புண்ணா வந்து இப்போ சலம் பிதிக்கிட்டு இருந்தா உட்காந்துருக்கேன் பாரு. எனது அன்பு நண்பன் வையாவூரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது இந்த உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு தின்னிக்கூதி மையன் கின்னிக்கூலி மையன் எனது தம்பி தான். அவன் முகத்தில் பார்த்துக்கங்கத்தா பொம்பளை ஆளுகள்லாம் எந்த பிள்ளை வந்தாலும் அவனை சேனை வைக்க சொல்லு. பிறந்த 2 நாளில் 2 கோடி அரிசி திண்டு போட்டுருவாங்க. ஹோட்டலில் கொண்டு விட்டுட்டியே நீங்கள் நல்லா இருக்கணும். ஹோட்டலை விட்டு வரலவே காடன்றேன். காடை அவர் கிறிஸ்தான்னு ப்ரே பண்ண திருப்பி வந்து ஃபோன்லெஸ் அப்படின்னு. ஆம்புலெட் எவனாவது 4 ஆம்புலெட்டு 7 வடிகள் சாப்பிடுவானாடா. அம்புட்டையும் சாப்பிட்டு போய் கண்ணங்கரையன் இருக்கு. அதை கேட்குறேன் இது என்ன தோசை என்ன முண்டை அது கல். சரி கல்லா சேரில் எல்லாரும் நினைப்பிய என் தம்பியோர நினைப்பிய அண்ணே இப்படி பேசுது. அந்த பெட்டிக்காரு இப்படியே உட்காந்துருக்கேன். முண்டை சிமுண்டு மூட உள்ள ஓலை இந்த சேரில் இப்படியே உட்காந்துருக்கேன். போதும் என் அன்பு தம்பி. உண்மையிலே தம்பி ஒரு சிப்ப அரிசி தானே தின்ட்டு போறியாப்பா. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் உண்மையிலே அருமையாக பாடினாலப்பா. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்கப்பா. என்ன பெரிய லலிதா ஜுவல்லரியில் பொம்மை இருந்தது மாதிரி தான் அவர் இருந்தா. ரொம்ப நடிக்காத. காலையில் காசு இல்லாமல் முதுகத்தூளை பிறகு திங்க விட்டுருவேன். எச்சியோ தொட்டு தொப்புள்ள வச்சு விட்டுருவேன். இவன் கதை சொல்லியிருக்கலப்பா.
எல்லாம் கேட்டிருப்பீல தீபாவளிக்கு என் தம்பிகளுக்காக சொல்றேன். அண்ணே 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 வேணாம் என் தம்பிகளை பூரா கோமியத்தை பேய சொல்லிடுவேன். கல்லு மண்டை கூட. இவன் தீபாவளிக்கு முத நாள் தம்பியை கேளு, ஒரு புள்ள சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டா முண்டை சரியான போதையில் சட்டி ஓடாமல் கைலியோட படுத்து கிடந்திருக்கேன். இவன் மயன் பாவம், அவன் 2 வயசு ஆகுது. அவன் ஓடியா எப்பான்னு இருக்கேன். இவன் என்னடா பக்கத்து வீடு ராகுல் அஜித்லாம் வெடி போடுறாங்கப்போ. இவன் ஒடுமுடங்கோத்தா போடோ நெஞ்சுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு தீபாவளி விழிஞ்சா 4:30 அப்படியே அந்த ஊதுவத்தியா அவன் மயன் வெடி பாக்ஸோட அணிகுண்டு பாக்ஸோட. அப்பா நான் திரிய கிள்ளி வைக்கவ. இவன் கிள்ளக்கூடாதுப்பா பட்டுன்னு வெடிக்கும், திரியோட போம்டா அப்படின்னு போய் ஒரு குனிஞ்சு அவன் மயன் பின்னாடி நின்றுவன் முடுக்கான் அண்ணாந்து பார்த்துருக்கியா. இவன் சட்டி ஓடலை. அப்போ இவன் தொடைய சொல்லியிருக்கேன், அப்பா அப்பா. இவன் என்னடா வெண்ணமேனே அப்பா இதுக்குள்ள ஒரு வெடி இருக்குவா. இவன் சொல்லியிருக்கேன், ஏய் அந்த வெடியை வேணா நீ வெயிட்டா, எது பாக்ஸில் இருக்க வெடியை சொல்றியான்னு இவன் சொல்ல. அவன் மயம் விவரமானாலும் அப்போ அந்த ஊதுவத்தியை கொடு. ஏய் நோத்தாட்ட போய் கறிக்கட்டையை வாங்கிட்டு வாடா. அவங்க ஆத்தா பாவம் பணியாரம் சுட்டு கொடுத்துருக்கு வெளியே அடுப்புல. இந்த தட்டி கொல்லிக்கட்டை கண்ண இவன் அவன் பின்னாடி ஓடி வந்து சரட்டு வச்சிருக்கான். இவன் அப்பே ஓடி ஊரணிக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு ஒப்பளை வெளியே இருந்தவன் அது அத்தி அப்படின்னு போய் வேறு கட்டிட்ட கொண்டு வந்து அடிச்சு அவன். ஆனா தீக்காயம் பெல்லா காயம்பா தம்பி. ஒரு 7 மாசம் இருக்கும்ல புண்ணார. அடுத்த வருஷம் வெடி வைக்கும் போது என்ன பண்ணு தெரியுமா, இரும்புல வெல்டிங் வச்சு மாட்டிக்க. ஸ்போட்டை அடுத்து உனக்கு அனுப்பி விடுறேன். நீ ஒரு விலங்கா பயமே இப்போ இருக்கா இல்லைன்னா அது என்ன பிராய்லர் கோழியா வந்துவோவ. சாரி குஞ்சு ப்ரோ சாண்டை குடிக்குவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. என் அன்பு தம்பி, அம்மா பாடல் பாடுவதில் ஒரு சிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தியுமே. நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி ஒரே குடும்பத்தாளுக தான். என்ன எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறோம். வாழ்த்துக்கள் தம்பி மணிகண்டன். அம்மா பாட்டு பாடணும், பொம்பளைய ஊரா அழுது சேலை நனைஞ்சு வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வரணும். சரிண்ணே பூரா பேத்தி அழுக வை. இந்த என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் உட்காந்துருக்கு. பூரா பேரும் அழுகணும், சட்டிலாம் நனையணும். அப்படி அழுக வரலைன்னா அந்த பாட்டு பாடும் போதே அவனை பாரு, அப்படியே அதில் கேதம் கேட்குற மாதிரியாவே. இது ஒரு கம்பெனி, இதுக்கு நான் ஓனர். இதை நடத்தி நான் அன்பால் என்னை வச்சு நடத்தி நான் பாட குழஞ்சேன். பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியா மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எல்லாத்தையும் அழுக வைக்கணுமான்னு. ஏன் ஒரு 50 கிலோ மிளகாத்தூள் வாங்கி தூவி விடு. அழுகணும், அழுகும் போது நானே சரிண்ணே இந்த பாடுறேன்னே. ஹலோ அருமையான இன்னும் பாட்டே பாடலடா. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே. ஏதோ போட்டு சிரிக்க வச்சுட்டாங்கடா வீடியோ போட்டு. தம்பி வந்ததுக்கு என்னைய கூட பெட்ரோலை கொண்ட வேசி என்னைய கொண்டுருங்க, நான் தாயியை செத்துறேன். ஏப்பா என்னண்ணே எல்லாரும் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் எப்போ இது என்னப்பு வெடி வைக்க வேணாம்னு சொன்னல. இந்த மை செட்டுக்கிட்ட கொண்டது ஐயே இந்த தார்பாய் எரிஞ்சு தெருவில் தெரியாது. பங்காளி செட்டை கலட்டி பங்காளி நம்ம எங்கிட்ட ஆந்திராவில் போய் சூம்பிட்டு தெரியும். இருண்ணே நான் போய் ஒன்று கடிச்சிட்டு வரேன்.
சிக்குவாலா இவன் திருந்த மாட்டியா? சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. ஏ சாமி, நீ வெளியே இருந்த இடம் தெரியலடா. இல்லை, நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா? நீ தானே அழுகிற மாதிரி படத்துல சிக்குவாலா கம்பு கொட்டை விழுந்து நக்குவாலா. நெருங்கி சூப்பர் சூப்பர். முதல் அங்கே வச்சிங்க, இப்போ மேடையை ஒட்டி வருது, அடுத்து இங்கே வைப்பீங்க. ரொம்ப நன்றி ஐயா. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு குண்டை வீசலாமா ஐயா? ஐயா யாராவது போட வேணாம் சொல்லுங்க. அப்போ இந்த போற ஆளு லைட்டா கீரா நினைச்சு பத்து வைக்கிற ப்ரோ. பாட்டு பாடுங்க ப்ரோ, சின்ன பாட்டா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. ஒட்டி போன உடம்புனாலும் உசர விட்டு வாசவப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவர் நொந்ததில்லை. கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை. பொண்ணை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு. வெட்டி பைய என்ன போன எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு. கேடு கெட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தாரம் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை. அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா.
முக்கியம். நீ என்ன பண்ண போற? அப்பா பாட்டா? அப்பா பாட்டு இது. அப்பா என்னைக்குமே நமக்கு தீவிரவாதி தானே. அம்மா எவ்வளோ ஊட்டி வளர்ச்சி. அப்பா எப்போ பார்த்தாலும் மியூசியம் முடிக்கிட்டு எந்த கடுப்பாக இருந்து நம்மளை தாண்டா போட்டு அடிப்பாங்க. இன்னும் தெரிஞ்சிலையாடா ஆய்ப்பு. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகத்துவான் கோடைகடி குமரன், பாசத்துக்குரிய கப்ளிங் மட்டும். ஆனால் இவனை பார்க்கும்போது நேற்றுலாம் போய் கஞ்சி குடிக்கிறே உமட்டுது. இவன் மண்டியில் செவரொட்டி மாதிரியே இருக்கு. அதை வெஞ்சன கிண்ணத்தில். கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சீப்பார். செல்வம் அடிச்சு கொடுப்பார். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்ட் சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். குஞ்சானி. ஓகே, சூப்பர் சூப்பர். சிறந்த முறையிலே இங்கே சீன் தாள அமைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது, இந்த தாள இசைக்கக்கூடிய அண்ணே எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு 3 முறை என்னை சத்தம் போட்டார். தாள வாசிக்கிறேன் பாரு நீலகண்டன், அவனை நல்லா லேசாக நினச்சாடா, எவ்வளோ பெரிய குடும்பத்தாள். அலப்புனா அவன் வந்தானா மேடையில் கூட அண்ணன் தாண்டா வேணும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார்.
தட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியாடா. அப்போ அண்ணே அண்ணே மயத்தை பிடுங்கண்ணே. மனுஷியாப்பா அண்ணே. அப்பா சொன்னார், நீ 23 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தியாமல்லே. ரொம்ப நடிக்காதடா, காது தர மாட்டேன்டா. அதான் பெத்த தாய் தகப்பனுடைய அந்த நேர்த்திக்கடனை பார்த்தீங்களா தாய்மார்களே தகப்பைமார்களே. 23 வருஷத்துக்கு அப்புறம் நீண்ட நாளைக்கு அப்புறம் இவன் பிறந்ததுனால எங்கள் அண்ணன் பேர் நீலகண்டன். நீண்ட நாளைக்கு அப்புறம் அவனை கண்டிருக்காங்க. நல்லா இருக்கிற குனிஞ்ச கண்டேன். எக்கோய் அண்ணே அண்ணே பாடுற பாட்டு கரெக்டாக தாளம் போடுனேன். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரம் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா ஒத்தையிலே இருந்தாலும் வெள்ளி நீலா கருக்காது சத்திய சோதனை நீ சிந்திய வேதனை அட சத்திய சோதனை நீ சிந்திய வேதனை. இந்த பாட்டுக்கு என்னடா கடலை கொள்ள ஓரத்தில் பாட்டு போடுது. இப்ப நீ மாட்டிக்கிருவ. பாடுங்கண்ணே. எண்ணிரண்டும் 16 முண்டை. ஏலே அந்த பாட்டுக்கு நீலாண்டா கரெக்டா போடுப்பா. பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ன போறானோ நீ மூடு பெருச்சாலி முட்டை. பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த என்ன மாட்டு காண வந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிய என்ன? ஏலே பாட்டுப்பா பேசிக்கிட்டு இருந்தா பூபா ஏலே தரத்தின் முடிச்சோம் சிரிப்பு வருதுடா. காதல் இளமலி பல வாக்கையாகுமா கிளம்பிட்டல்ல. அது என்ன மாட்டேன் அப்படித்தானே தானா. பொங்கல் இரு நீ யாருன்னு இப்போ ஊர்ல காட்டி குடிப்பேன் பாரு. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா உனக்கு வெள்ளி காலாஞ்சி தர்றேன் வாங்கிட்டு தர்றேன் பஜனைக்கு போடுறவன் சாமி அழைக்க போறேன். உரிச்சு போட்டா உரத்த நாடே சாப்பிடும். ஆனால் என்னுடைய அக்கா விட்டு கொடுக்க மாட்டேன். அக்கான்னே சொல்லுவேன். அப்பப்போ லேசுவாசா டச் பண்ணுவேன். திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த வீர மணிகண்டன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொள்கிறார். நோட்டீஸ் உபயம் திரு வே மூக்கையா டிராக்டர் உரிமையாளர் எட்டிசேரி மூக்கையா அவர்களுக்கு நன்றி. தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது சேது ரேடியோஸ் எட்டிசேரி இருப்பு முதல்துறா. வாழ்த்துக்கள் ப்ரோ. சேது நன்றி ப்ரோ. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், தேவேந்திரகுல வேளாளர், இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் எட்டிசேரி அத்தனை உறவுகளுக்கு நன்றி நன்றி நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி.
எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். தந்தானான தந்தானே தரரரரரே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனே வா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே வா மகனே வா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏறி அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டாட தகப்பா வணக்கம் அங்கே என்ன ஆடாம ஆட்டி வச்சே வணக்கம் அங்கே ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அடிக்காது ஒரு போதும் வணக்க வணக்கம் உண்டு ஐயா வணக்க வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும்.